ஆன்சர்ஸ் டு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு உரிமையை பயன்படுத்தி அவர் சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார். அந்த விளக்கம் என்பதை குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியிடம் கேட்டிருக்கிறார். தலைமை நீதிபதி ஒரு அரசமைப்பு அமர்வை உருவாக்கி அவர்கள் மூலமாக அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். இது கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில் தானே தவிர இது எந்த விதத்திலும் ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. என்னதான் 5 பேர் கொண்ட அமர்வு இந்த பதிலை கொடுத்திருந்தாலும் கூட 2 பேர் அமர்வு கொடுத்த தீர்ப்பை இது மாற்றி அமைக்காது. தீர்ப்பு செட்டில்டு மேட்டர், ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. தீர்ப்பாக அது வரும் பொழுதே அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கும் சூழலில் அதனை இந்த பதில்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்றதுதான் முதல் விஷயம். ஆகஸ்ட் மாதம் விசாரணை தொடங்கும் பொழுதே சிஜே கவாய் அனைவருமே ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பை நாங்கள் மாற்றி எழுத போவது கிடையாது. இது மேல்முறையீடு கிடையாது. இது குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கான பதில் தானே தவிர ஏற்கனவே வந்த தீர்ப்பை இது மாற்றி அமைக்காது. இது மேல்முறையீடு கிடையாது. நாங்கள் அதற்குள் நுழையவில்லை அப்படின்றத திட்டவட்டமாக மறுதளித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பதில் வந்திருக்கிறது. ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புதலை இது மாற்றி அமைத்து விடுமா என்றால் மாற்றி அமைக்கவில்லை. ஆளுநருக்கு காலக்கெடு என்று அவர்கள் சொன்னதை இந்த பதில்கள் மாற்றி அமைத்திருக்கிறதா அப்படின்னா மாற்றி அமைக்கவில்லை. அது சட்டப்பூர்வமாக செய்யப்பட்டாலுடைய மாற்றி அமைக்காது. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிம்மதி என்ன அப்படின்னா இது தீர்ப்பு இல்லை, அதனால் இது நம்ம மேல பைண்டிங் கிடையாது. ஆளுநர் செய்த அடாவடித்தனத்துக்கு எதிராக இதற்கு முன்பு வழங்கப்பட்ட 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் அமர்வு கொடுத்த ஒருமனதான தீர்ப்பே செல்லும். இந்த பதில்கள் எந்த விஷயத்திலும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்காது. ஆனால் நேற்றிலிருந்து சங்கிகள் அதை மாற்றி அமைத்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அப்படி எதுவும் மாறவில்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயித்து கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று பலராலும் போற்றப்பட்டது, ஜனநாயகவாதிகளால் போற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் அதற்கு விளக்கம் கேட்டு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியது. அதற்குண்டான பதிலை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. பலருக்கும் பேரதிர்ச்சியும் ஆளும் தரப்பிற்கு ஒரு மகிழ்ச்சியும் தந்ததாகவெல்லாம் கூறப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் இன்று காலையில் ஒரு அறுதியிட்டு உறுதிப்பட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூறியிருக்கிறார். ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் போடப்பட வேண்டும், அவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும், அதுவரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்ற ஒரு கருத்துப்பட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூறியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நேற்று வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் பலரையும் ஜட்ஜ்மெண்ட்னே நம்ப வைத்திருக்கிறது. அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது ஆன்சர்ஸ் டு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு உரிமையை பயன்படுத்தி அவர் சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார். அந்த விளக்கம் என்பதை குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியிடம் கேட்டிருக்கிறார். தலைமை நீதிபதி ஒரு அரசமைப்பு அமர்வை உருவாக்கி அவர்கள் மூலமாக அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். இது கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில் தானே தவிர இது எந்த விதத்திலும் ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. என்னதான் 5 பேர் கொண்ட அமர்வு இந்த பதிலை கொடுத்திருந்தாலும் கூட 2 பேர் அமர்வு கொடுத்த தீர்ப்பை இது மாற்றி அமைக்காது. தீர்ப்பு செட்டில்டு மேட்டர், ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. தீர்ப்பாக அது வரும் பொழுதே அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கும் சூழலில் அதனை இந்த பதில்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்றதுதான் முதல் விஷயம். இது இப்ப நம்ம சொல்லல, ஏப்ரல் மாதம் இது குறித்து எடுக்கப்படும் பொழுதே இதே கேள்விகள் சொல்லப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் விசாரணை தொடங்கும் பொழுதே சிஜே கவாய், அதற்கு அடுத்து சிஜே ஆக போகின்ற சூரியகாந்த் அனைவருமே ரொம்ப தெளிவாக திட்டவட்டமாக 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பை நாங்கள் மாற்றி எழுத போவது கிடையாது. இது மேல்முறையீடு கிடையாது. இது குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கான பதில் தானே தவிர ஏற்கனவே வந்த தீர்ப்பை இது மாற்றி அமைக்காது. இது மேல்முறையீடு கிடையாது. நாங்கள் அதற்குள் நுழையவில்லை அப்படின்றத
திட்டவட்டமாக மறுதளித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பதில் வந்திருக்கிறது. ஏன் இதை நினைவுபடுத்துறேன் அப்படின்னா, பலரும் மறந்திருக்க கூடும். ஏன்னா இது பல பேர் தீர்ப்பு அப்படின்னே குறிப்பிட்டுறாங்க அப்படின்றதுனால. அப்ப 11 மசோதாக்களுக்கு அந்த 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய அந்த ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புதலை இது மாற்றி அமைத்து விடுமா என்றால் மாற்றி அமைக்கவில்லை. ஆளுநருக்கு காலக்கெடு என்று அவர்கள் சொன்னதை இந்த பதில்கள் மாற்றி அமைத்திருக்கிறதா அப்படின்னா மாற்றி அமைக்கவில்லை. அது சட்டப்பூர்வமாக செய்யப்பட்டாலுடைய மாற்றி அமைக்காது. அதுதான் இதுல இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்து இப்போ இவர்கள் அளித்திருக்கக்கூடிய பதிலுக்கு வரலாம். அந்த பதில்ல பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கல. அதுல 2-3 கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக இது தொடர்பற்றதாக இருக்கிறது, இதற்கு பதிலளிக்க முடியாது என்றும் மறுத்திருக்கிறார்கள். அதே போல அவங்க என்னென்ன தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1, இந்த கவர்னருக்கு 4வதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதுதான் ரொம்ப பிரதானமானது. 4வதான வாய்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்பி அனுப்புறது. 3வது குடியரசுத் தலைவரின் ஓர்வுக்காக அனுப்பி வைப்பது. இந்த 3ஐ தவிர அவர் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று முந்தைய ஜட்ஜ்மெண்ட் சொன்னதை இவர்களுடைய பதிலிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மசோதாவை நிறுத்தி வைக்க எனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறியதில் எந்த விதமான உண்மையோ அல்லது சட்ட விஷயமோ கிடையாது. அது சட்ட விரோதமானது அப்படின்றத இந்த அமர்வு உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2வது, அவர் தனிப்பட்ட முறையில் டிஸ்கிரிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா டிஸ்கிரிஷன் இருக்கு. எதன் அடிப்படையில அப்படின்னா, அனுப்பப்பட்ட பில்லை திருப்பி அனுப்புவதா அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதா அல்லது அதில் சந்தேகம் எழுப்புவதா அல்லது ஒப்புதல் கொடுப்பதான்ற அடிப்படையில டிஸ்கிரிஷன் இருக்கே தவிர எந்த விதத்திலும் இவர் இதை தாண்டி வேற ஒரு டிஸ்கிரிஷனை அவர் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஆளுநர் இவர்கள் யாருடைய இதுவும் இல்லாம, அதாவது எய்டட் அட்வைஸும் இல்லாம தனிப்பட்ட வகையில் முடிவெடுக்க முடியுமா என்றால் அப்படியான முடிவுகளை இவர் எடுக்க முடியாது. காலவரையறையற்று அந்த மசோதாவை கிடப்பில் போட்டிருப்பதற்கு என்று ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள். நமக்கு இந்த சிக்கல் எங்க இருந்து வருது அப்படின்னா, இதில் அளிக்கப்பட்ட பதில்கள்ல சில பதில்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். 1, கான்ஸ்டிடியூஷனே டைம் லைன் பிக்ஸ் பண்ணாத போது ஒரு கோர்ட் அந்த டைம் லைனை பிக்ஸ் பண்றது அப்படின்றது அவ்வளவு சரியானதாக இருக்காது. அது கான்ஸ்டிடியூஷனலா செய்யப்பட வேண்டும். கோர்ட் அப்படியான டைம் லைன்ஸை பிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றத இந்த பதில்ல கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இதுவரை இந்தியாவில் இடஒதுக்கீட்டு கொள்கை அப்படின்னு நாம ஒண்ணு பின்பற்றி வருகிறோமே, அதுல 50% மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா, மாநிலங்களால் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த 2க்கும் தாண்டி ரொம்ப புனிதமாக இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சொல்றாங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதில் 50% தாண்டப்படுத்தப்பட்டோருக்கான பட்டியல் சமூகங்களுக்கான சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை கான்ஸ்டிடியூஷன் வழங்காத டைம் லைனை நாம வழங்க முடியாதுன்னு சொல்றீங்க. கான்ஸ்டிடியூஷன் வைக்காத பெஞ்ச் மார்க்க நீங்க எப்படி வைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கா? இல்லைன்னு சொல்றீங்களே, அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களே. அப்போ இதில் தான் நமக்கு முரண்பாடு வருகிறது. டைம் லைனை பிக்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத. இது மறுபடியும் என்ன பண்ண முயற்சி செய்யறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக ஆளுநர்கள் as soon as possible அப்படின்றத அவங்க விருப்பத்திற்கு உருட்டி கொள்ளலாம் என்பதற்கு வழிவகுத்து விடுவதாக இது அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இது கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதில் தானே தவிர இது ஜட்ஜ்மெண்டோ அல்லது முந்தைய தீர்ப்பை மாற்றி அமைப்பதோ அல்ல அப்படின்றதுதான். அப்ப இல்ல அப்படின்னா அதற்கு மாறான விஷயங்களை இதுல ஏன் சொல்லி இருக்கிறாலும் இல்ல. இந்த குழப்பத்தை நீதிபதிகள் தான் தீர்த்து வைக்கணும். இதன் அடிப்படையில அடுத்து அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் ஏதாவது மேற்கொள்ள போறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை தான் பார்க்க முடியும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சொன்னது என்ன, வித்துகோல்டு பண்ற பவர் அவருக்கு கிடையாது. காலவரையறையற்று கிடப்பில் போட்டிருக்க வேண்டிய எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதை இவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் இதற்கு முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்புலையுமே கூட இதை அப்படியே நீங்க எடுத்துங்க, அவருக்கு போட்டு வச்சிருக்காரு, இதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நீதிபதிகள் வேறுபாடு இருக்கு அப்படின்னா அந்த நீதிமன்றம் தான் தெளிவுபடுத்தணும். 2வது, கான்ஸ்டிடியூஷன் வைக்காததை நீங்க வைக்கிறது அப்படின்றதெல்லாம் வரும் பொழுது அதெல்லாம் சரி நீங்க கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு உங்களை நீங்க சொல்லிக்கிறீங்க. ஒரு பக்கம் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்டிடியூஷனோட அங்க தலையிட அடிப்படை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிடுறாங்க. நீங்க அரசமைப்பு சட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு சட்டம் தொடர்பாகவோ சட்டமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற சட்டம் தொடர்பாகவோ எந்த கேள்விகளை நீங்கள் நீதிமன்றத்தில் எழுப்பினாலும் அவர்கள் அதை அளவிடுவதற்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க.
அந்த ஸ்கேலுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் எப்படி அரைவ் பண்றாங்க அப்படின்னா, பல்வேறு அரசமைப்பு சட்டம் தொடர்பான தீர்ப்புகளின் அடிப்படையில் அவற்றை உருவாக்குகிறார்கள். டெமோக்ராட்டிக், சோசியலிஸ்ட், ரிபப்ளிக், செக்குலர், சாவரின், இதுதான் பேசிக். யாருடைய அதிகாரத்திலாவது தலையிடுகிறதா? இல்ல. பல்கலைக்கழகங்களை உருவாக்கவோ, அதை நிர்வகிக்கவோ, அதை இழுத்து மூடவோ அதிகாரம் மாநிலக்கே உள்ளது. பல்கலைக்கழகங்களை உருவாக்கவோ நிர்வகிக்கவோ அதிகாரத்தை தவிர்த்து மற்றவை யூனியன் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சாவர்னிட்டியை மீறல். இப்ப சாவர்னிட்டியை மீறாத ஒண்ணுக்கு நீங்க எதுக்காக திருப்பி அனுப்புறீங்க? எதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க? கலைஞர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம், அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. இது எதுக்கு சார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க? அப்போ தன்னுடைய வாய்ப்புகளை கவர்னர் மிஸ்யூஸ் பண்றாரு. மிஸ்யூஸ் பண்ணும்போது அதை இந்த கோர்ட்டு கேள்வி கேட்கணும். ஆனா கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை அப்படி நாங்க பில்லா இருக்கும்போது கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இப்போ ஒரு புது விஷயத்த கொண்டு வர்றாங்க. பில் ஸ்டேஜ்ல அந்த பில்ல கவர்னர் எப்படி கையாளணும் அப்படின்றத நாங்க தலையிட்டு சொல்ல முடியாது. சரி, நீங்க பில்லை எப்படி கையாளணும்ன்றத சொல்ல வேண்டாம். ஆனா அவர் பில்ல தப்பா கையாண்டிருக்கிறாருன்ற ஒரு புகார் வந்தது அப்படின்னா, அதை ஏற்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறு சில கேள்விகள் எழுப்பப்பட்டால் தெரியும். ஆனா ரொம்ப இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிம்மதி என்ன அப்படின்னா, இது தீர்ப்பு இல்லை, அதனால் இது நம்ம மேல பைண்டிங் கிடையாது. ஆளுநர் செய்த அடாவடித்தனத்துக்கு எதிராக இதற்கு முன்பு வழங்கப்பட்ட 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் அமர்வு கொடுத்த ஒருமனதான தீர்ப்பே செல்லும். இந்த பதில்கள் எந்த விஷயத்திலும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்காது. ஆனால் நேற்றிலிருந்து சங்கிகள் அதை மாற்றி அமைத்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அப்படி எதுவும் மாறவில்லை. இப்ப விளக்கம் என்பது விளக்கமாக இருக்க வேண்டும், குழப்பமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கோடிட்ட சில வார்த்தைகள் கடந்த 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருந்த இந்த தீர்ப்புக்கு முரணான விளக்கமாக நேற்றைய தினம் அந்த 14 கேள்விகளுக்கு சில கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விளக்கத்தில் இவ்வாறான இருக்கிறது. பல தெளிவும் படுத்துறாங்க. 4வது அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, 3 தான் உங்களுக்கு வரம்புக்கு உட்பட்டது என்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. இப்ப ஆளுநர்களுக்கு என்ன மாதிரி இந்த செய்திகள் போய் சேரும்? குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் கடுமையான இம்சைகள் கொடுத்துட்டு இருக்கதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில இப்போ ஒரு மசோதா ஆக்ட் பண்ணி பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த 2 நீதியரசர்கள் அமர்வின்படி 3 மாதத்திற்குள்ள நம்ம ஒண்ணு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையோடு அந்த மசோதாவை அணுகுவாரா? அதான் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தான் நமக்கு கொடுத்துட்டாங்கல்ல, as soon as possible தான் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க காலக்கெடு விதிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தான் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷன் படி தானே அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, நான் வருஷக்கணக்கில் போடுவேன், ஏன்னா என்னை எதிர்த்து யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற மனநிலையோடு அவர் அணுகுவாராம். இல்ல, அப்படியான மனநிலையோடு அவர்கள் அணுகினால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதற்கான எல்லா உரிமைகளும் மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. அதை யாருமே தடுத்து நிறுத்தல. 2வது, இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்ற இந்த சிறப்பு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் இந்த பதிலை வைத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற அடிப்படையில தான் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயிப்பதற்கு அல்லது கால வரம்பை நிர்ணயிப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் மேபி கருதலாம். வேறு சில நீதிபதிகள் அப்படி கருதலாம். ஒரு அமர்வு காலக்கெடுவை நிர்ணயிப்பது சரி என்று கருதுகிறது, ஒரு அமர்வு காலக்கெடுவை நிர்ணயிப்பது தேவையில்லை என்று கருதுகிறது. ரைட். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க. யார் கையெழுத்து போட்டு? அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு. யாருக்கு? குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு. எதுக்கு? கொடுக்கப்பட்ட ஒரு மசோதாவுக்கு இத்தனை நாளுக்குள்ள குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு எழுதி அனுப்புறாங்க. அப்ப ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இருக்கிற அதிகாரம், பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரம், ஒரு அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போடுற பேப்பருக்கு இருக்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லையா அப்படின்றதையெல்லாம் கேள்வியாக கேட்டு பதிலாக பெறுவதற்கு நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கவில்லை. என்னுடைய தனிநபர் உரிமையை யாராவது பறித்தார்கள் என்றால் அதை நான் கேள்வி கேட்க முடியுமே தவிர, குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் சரியா தவறா, அதில் முறையாக நடைபெற்றதா அப்படின்றது எல்லாவற்றையும் இன்னொரு வழக்காக ரிட்டாக தாக்கல் செய்துதான் நாம் விளக்கம் பெற முடியும். அதையும் ஏற்கிறார்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்போ மக்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை, மாநிலங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை குடியரசுத் தலைவருக்கு இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதை அவர் தவறாக பயன்படுத்துகிறார், மாநிலங்களை முடக்குவதற்காக பயன்படுத்துகிறார். அதையும் தெளிவா சொல்றாங்களே, பெடரல் பிரின்சிபிள்ஸுக்கு எதிராக நடைபெறக்கூடாது, டிஸ்கஷன் அண்ட் டெலிபரேஷன்ஸ் இருக்கணும்,
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மாநில அரசோடு கலந்துரையாடுங்கள் அப்படின்னு சுர்ஜித் சிங் பர்னாலா நீங்க சொன்னது போல கலைஞர் காலத்தில் இருந்தார். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்திருக்குதா, அது என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்ததே கிடையாது. ஏன்னா சுர்ஜித் சிங் பர்னாலா டிஸ்கஷனுக்கு ஓப்பனாக இருந்தார். ஏன் சுர்ஜித் சிங் பர்னாலா டிஸ்கஷனுக்கு ஓப்பனாக இருந்தார் என்றால் அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் வெறும் சாதாரண அரசியல்வாதி மட்டும் அல்ல, அவர் அகாலிதளத்தினுடைய தலைவராகவும் பஞ்சாபினுடைய அகாலிதள முதலமைச்சராகவும் செயல்பட்டவர். அதுவும் அகாலிதளம் என்பது எப்படிப்பட்ட கட்சி? தமிழ்நாட்டுல 1969 ராஜமன்னார் தலைமையில குழு அமைத்து மைய மாநில உறவுகள் ஆய்வு கமிட்டி என்று பெயர் வைத்து அதை தீர்மானமாக 1974 நிறைவேற்றி மாநில சுயாட்சி கோரிய திமுகவை போலவே தமிழ்நாடு அரசை போலவே அகாலிதளம் அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சியின் மாநாட்டுல மாநிலங்களுக்கே அதிகாரம் இருக்க வேண்டும், மாநிலத்தின் இறையாண்மையை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிய கட்சியில அகாலிதளம் தான் இரண்டாவது. இந்தியாவில முதல்ல திமுக அதை செய்தது என்றால் இரண்டாவதாக அகாலிதளம் அதை செய்தது. அதுவும் வடக்கில் அதை செய்தது, டெல்லிக்கு பக்கத்தில் இருந்து அதை செய்தது. அந்த கட்சியில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர் சுர்ஜித் சிங் பர்னாலா. அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு கவர்னராக வரும் பொழுது அவருக்கு இந்த மாநில அரசுகள் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்பதற்கான ஒரு அரசியல் தெளிவு அவருக்கு இருந்த காரணத்தால் அவர் அணுகினார். ஆனால் RN ரவி மாதிரியான அதிகாரிகள் அதற்கு வரும் பொழுதுதான் அவர்கள் பொதுவாகவே இந்த அதிகாரிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இப்ப நம்ம ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்றோம். அந்த நிறுவனத்துல வேலைக்கு சேரும் பொழுது நம்ம ஒரு சப் எடிட்டரா சேர்றோம்னு வைங்களேன். நம்மளுடைய கோல் என்னவா இருக்கும்? அடுத்து சீனியர் சப் எடிட்டர் ஆகணும், அதற்கு பிறகு இன்புட் எடிட்டர் ஆகணும், அதற்கு பிறகு ஒரு பொலிட்டிக்கல் எடிட்டர் ஆகணும், அதற்கு பிறகு எடிட்டரியல் சீஃப் ஆகணும். இதுதான் நம்மளுடைய கோலா இருக்கும். அதே போல ஒரு அதிகாரி ஒருத்தர் குரூப் ஏல யூபிஎஸ்சில செலக்ட் ஆகிறாரு. யூபிஎஸ்சில கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1ல செலக்ட் ஆகும் பொழுது அவர் IAS ஆவோ IPS ஆவோ போஸ்ட் ஆகிறாரு. IPS ஆக போகும்போது அவர் டிஎஸ்பியா பதவி ஏற்கிறாருன்னு வச்சுப்போம். டிஎஸ்பியா பதவியேற்ற பிறகு அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அடுத்து ஐஜி ஆகணும், அடுத்து ரிட்டையர் ஆகும்போது டிஜிபி ஆகணும்ன்ற நோக்கம் அவருக்கு இருக்கும். அந்த நோக்கத்தோடு தான் அவர் வழக்குகளை கையாளுவார். அந்த நோக்கத்தோடு தான் அவர் எல்லா விஷயங்களையும் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அரசியல் செய்வார். அப்படி அரசியல் செய்து IPS அதிகாரியாக இருந்து அதுலயும் இருக்கிறதுலேயே மிக மோசமான அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாகிய இன்டெலிஜென்ஸ்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல, ரால ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் இது போன்ற அதிகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்வது என்பதை நோக்கமாக கொண்டவர். அதன் அடிப்படையில தான் அவர் நாகாலாந்தினுடைய இன்டர்லோகிட்டாரா வர்றாரு. அங்க அவரை மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள். அதற்கு பிறகு இங்க வந்திருக்கிறாரு. இப்ப இந்த அதிகாரிகள் 50 வருஷமா சர்வீஸ்ல உட்கார்ந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தே வேலை பார்த்து பழக்கப்பட்டவர்கள். அப்படியான பழக்க தோஷத்தில் தான் இவர் இப்போது அடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான ப்ரமோஷனை எதிர்பார்த்து, குடியரசுத் தலைவருக்கான ப்ரமோஷனை எதிர்பார்த்து, வேறு மாநிலத்திற்கான ப்ரமோஷனை எதிர்பார்த்து இங்கு உட்கார்ந்து அரசியல் ரீதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் அடிப்படையில. இதைதான் திமுக கேள்வி கேட்கிறது. நீ கவர்னர் பதவியை ஒழிக்கிறது அப்படின்றது நீண்ட கால லட்சியமாக இருந்தாலும் அது தூரத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருப்பது என்ன? அதிகாரிகளை நியமிக்காதீங்க. வில்சன் ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர், அரசமைப்பு சட்ட வழக்குகளை நேர்த்தியாக கையாண்டு வெற்றி பெற்றவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறார். யார் யார கவர்னராக கொண்டு வரலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிபிகேஷன் கொண்டு வரலாம், தன்னபர் மசோதா கொண்டு வந்திருக்கிறார். அதை எடுத்து பாருங்க. ரிட்டையர்டு ஆபீசர்ஸ், இம்மிடியேட்டா ரிட்டையர் ஆன ஆபீசர்ஸ், இம்மிடியேட்டா ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ், இவங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை முதல்ல ஒன்றிய அரசு ஏத்துக்கிறதா? கவர்னர் இப்படியானவரா இருக்கணும், இப்படியானவரா இருக்கக்கூடாதுன்னு. அப்ப அவர்களுடைய நோக்கமே சுர்ஜித் சிங் பர்னாலாக்கள் இருந்தால்தானே இவர்கள் சுமூகமாக இருப்பார்கள். பர்னாலாக்கள் இல்லாமல் பர்னாலோடு திரிகின்ற ஆளுநர் ரவி போன்றவர்களாக இருந்தால் எப்படியாவது குறைச்சல் கொடுக்கலாமே என்று பர்னால் ரவி போன்றவர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியாக கையாள வேண்டிய பிரச்சனை. இது அரசியல் ரீதியாக பொதுமக்களின் அழுத்தமாக மாறினால் மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் இந்த பொது மனசாட்சியை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வரும். அதை செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு. ஓகே, நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.